அப்போ செய்கிற தொழிலில் நூதனமான முறையில் வருவாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பங்குச்சந்தையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி. ஏன்னா மித்தவங்களோட தோல்வியை பார்த்து நீங்கள் கம்பேரிசன் ஆகிடும். ஐயோ அவர் அதிலே லாஸ் ஆகிட்டார், நான் எப்படி ஜெயிக்க முடியும்? ஐயோ அவர் அதிலே திவால் ஆகிட்டார், நான் எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு தாட்டு ஜாப் வைஸ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்போ, பிஸ்னஸ் வைஸு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேசுவோம் அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம ப்ரீவியஸ் காணொளியில் கல்வியை பற்றியும் உங்களுடைய மன வாழ்க்கையை பற்றியும் நிறையா போட்டிருக்கோம். பிரசனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இந்த 2024க்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். பட்டு இப்போ என்னென்னா, ஜாபா பிஸ்னஸாக உங்களுடைய 2024 ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஜாப் ஆர் பிஸ்னஸ், எதுக்காக நம்ம உழைக்கணும், எதுக்காக பணம் ஈட்டணும், எப்படி பணம் ஈட்டணும், அந்த ஈட்டின பணத்தை எப்படி செலவு பண்ணணும், இதுதான் இருக்கக்கூடிய மேஜர் ரோல் லைஃப்பில் இருக்கக்கூடியது. பொருள் சார்ந்த உலகத்தில் நம்ம இருக்கோம். பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தில் இருக்கோம். பொருளை சார்ந்து இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நீங்களும் அது கூட சேர்ந்து ஓடணும். ஏன்னாக்கா இன்றைக்கி பணம் இல்லைனாக்கா பிணத்துக்கு சமமானவர். இந்த பிணத்தை எடுக்கணுன்னா கூட பணம் தேவைப்படுது. பிணமாக மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் உங்களுடைய உடம்பை ரிமூவ் பண்ணுறது கூட இந்த பணம் தேவைப்படுது. இன்றைக்கி பணம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம். பணத்தை தேடிய வண்ணம் இருந்தால் தான் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்புகள், உங்களுடைய ஈன்ற பிள்ளைகள், உங்களோட குடும்பத்தினர் கூட உங்களை மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிடலாமா? நான் பணத்தை எப்படி வேணாலும் நான் திரட்டலாமா? அதுக்குன்னு ஒரு நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் எதுவுமே தேவையில்லையா அப்படின்னம்னா அது கிடையாது. ஒரு பக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கிற பணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்படி அர்த்தம் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா அது முறையான முறையில் ஈட்டப்பட்ட ஒரு பணமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஈட்டப்பட்ட பணத்தில் நீங்கள் வாங்கின கல்வியாக இருந்தாலும், நீங்கள் வாங்கின சொத்தாக இருந்தாலும், நீங்கள் வாங்கின புகழாக இருந்தாலும் சரி, எல்லாம் வாங்கினேன்னா எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா கல்வின்றதுக்கு கூட எப்படி சார் கல்வியை நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இன்றைக்கி எல்கேஜிலேருந்து நீங்கள் டாக்டர் கிட்டத்தட்ட உச்சபட்சமான போஸ்ட் கிராஜுவேட் அல்லது ரிசர்ச் ஸ்டடீஸ் வரைக்குமே நீங்கள் பணம் இல்லாமல் நீங்கள் எஜுகேஷன் பண்ணவே முடியாது. நீங்கள் பணம்ன்றது பிரதானமான விஷயமாக இருக்குது கல்வித்துறையில். அப்போ பணம் கொடுத்தா தான், அப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டினா தான் நீங்கள் படிக்கிறது. அப்போ ஃபீஸுக்குன்றதுக்கு வேணால் கூட குறைச்சா இருக்கலாம். ஒரு இடத்துல சின்ன வேல்யூவாக இருக்கலாம், ஒரு இடத்துல பெரிய வேல்யூவாக இருக்கலாம். அப்போ பணம் அந்த இடத்துல பிரதானம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த மூணுமே எது மேலே இருக்குன்னா பணத்தின் மேலே இருக்குது. உண்ண உணவுன்றதும் பணத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அதை எப்படிப்பட்ட உணவு உண்றீங்க அப்படின்றதுக்கு பணம் தேவைப்படுது. அது ஆசையின்பால் பட்டதாக இருக்கலாம், அல்லது இச்சையின்பால் பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய விருப்பத்தின் பால் பட்டதாக இருக்கலாம். இது மாதிரி பல்வேறு தன்மையில் நீங்கள் அந்த உணவு பொருளை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உடுக்க உடை, சிம்பிளாக நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும், லக்ஸுரியாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு தன்மை. லிவிங் ஸ்டைலு அது தீர்மானிக்கிறது பணம். இருக்கக்கூடிய வீடு அது தீர்மானிக்கிறது பணம். அப்போ பணம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ரோல் ஆகுது. அப்படின்றப்ப இந்த பணத்தை நீங்கள் அறத்தின் அடிப்படையில் சம்பாதிக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய நீடித்த தன்மையில், உங்களுடைய நிலைபெற்ற தன்மையில் இருக்கும். நியாயமான முறையில் சம்பாதிக்கிறப்ப அது பெரிய அளவில் பயமும் இருக்காது, பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டத்தையும் தராது. நிதான போக்கில் அது சிலு 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 தென்றல் காட்டுற மாதிரி போகும். ஒரு புழுதி வாரி இறைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலையோ அல்லது அநியாயத்தின் அடிப்படையிலையோ அல்லது அதர்மத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பணம்ன்றது எப்படி ஒரு புயல் கரையை கடந்து போகுதோ, பெரிய சேதத்தை விளைவிச்சிட்டு போதோ, அது போல தான் உங்களுடைய பெருமையும், உங்களுடைய புகழையும், உங்களுடைய வளமான வாழ்க்கையும், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிம்மதியும் அதை அழிச்சிட்டு போயிடும். அதனால் நீங்கள் அதிகபட்சம் ஒரு அர்த்தத்தோடு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. அதில் தான் இந்த காணொலின்றது ஜாப் ஆர் பிஸ்னஸ் அப்படின்றது வேலையா அல்லது வியாபாரமா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வேலைக்கும் வியாபாரத்துக்கும் என்ன தன்மை இருக்குனாக்கா, வேலைன்றது நீங்கள் சம்பளத்தை வாங்குகிற தன்மை, வியாபாரம்ன்றது சம்பளத்தை கொடுக்குற தன்மை. அதாவது நீங்கள் முதலாளியா தொழிலாளியா அப்படின்றது தான் இதில். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்பட போகிறீங்க, தொழிலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்பட போகிறீங்க. முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்டு பிஸ்னஸில் இருக்க போது, எப்படிப்பட்ட ப்ராஃபிட்டை
இன்ஹால் பண்ண போகிறீங்க, எப்படிப்பட்ட ஒரு லயபிலிட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது சொல்கிறதும், அதே மாதிரி தொழிலாளியாக இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் எப்படிப்பட்ட காலநிலைகளில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கோ அல்லது புதிய வேலை வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது வேலையில் மேம்பட்ட தன்மையில் அதாவது பதவி உயர்வு பெறுறதுக்கான வாய்ப்பில் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குன்றதை பார்க்கலாம். இத்தகைய தன்மையில் துளாராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஜாப் வைஸு பிஸ்னஸ் வைஸ் மாற்றத்தை தரும் இந்த 2024 அப்படின்னு பார்க்குறப்ப, ஜாபில் இருக்கவங்களுக்கு அதிகபட்சம் 11ஆம் பாவம் தான் ஒர்க் பண்ணும். 11 அப்படின்றது லாபஸ்தானம். லாபஸ்தானாதிபதி யாருன்னா சூரியன் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். யாரோட இருக்காருன்னா 2-7 கூடைய செவ்வாயோட. செவ்வாய் சூரியன் இணைவு 3ல் இருக்குது அப்படின்னம்னாக்கா, நீங்கள் சொல்கிற சொல்லு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது எந்த மாதிரியான துறையில் அப்படின்னம்னாக்கா, நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, ஒரு கேன்வஸிங்கில் இருக்கீங்க, ஒரு பிராண்டை டெவலப் பண்ணுறது அல்லது ஏதோ ஒரு பிராண்டை எக்ஸிக்யூஷன் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, அல்லது தரகு ஒப்பந்த பிஸ்னஸாக பண்ணுறீங்க, இன்னும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கீங்க. அதாவது அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் மற்றும் சூரியன் அப்படின்றது உணவுப் பொருள் சார்ந்த பூமி சார்ந்த தொழில்களில் மிகப்பெரிய அளவில் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கூட நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 2024ன்றது மிகப்பெரிய அளவில் மாற்றத்துக்கு மிகப்பெரிய நல்ல அனுகூலமான டைம். ஏன்னா உங்களுக்கு ஜாபு அப்படின்றது ஒரு 6ஆம் இடம், 6ல் ராகு இருக்கார். ராகு யார் சாரத்தில் இருக்காருனாக்கா புதனோட சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9, 12 கூடைய அதிபதி. அப்போ அவர் வந்து 9 எப்போயுமே 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டால ஜாபில் ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கும், அல்லது அது ப்ரொமோஷன் அடிப்படையில் வரக்கூடிய டிரான்ஸ்ஃபராக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஏன்னா இந்த இடத்துல இந்த 2024ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் மாற்றத்தை, நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதில் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் ஆகி போகிறதுக்கோ அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அரசாங்க ரீதியில் ஒர்க் பண்ணிங்கனாக்கா அது இந்த மாதிரி சர்வே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி, அதாவது நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பொதுப்பணித்துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபெல்லோஸாக இருக்கலாம், அதாவது பூமி சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபெல்லோஸாக இருக்கலாம். இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு இதில் மிகப்பெரிய அளவு 2024ன்றது உங்களுக்கு ஏதாவது லைஃப்பில் எந்த ஒரு தன்மையிலையும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய அளவு அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 11 தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ண போகுது. அப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்கும், நீங்கள் நினைக்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 5ஆம் இடம் தான் உங்களுக்கு சக்ஸஸ் இந்த டைம் ஆஃப் பீரியட் 2024. 5ன்றது சனி இருக்கிறது 6லே இருக்கார். ராகு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அந்த ராகு உங்களுக்கு 9ல் இருக்கிற புதனோட சாரத்தில் தான் இருக்கார். அப்போ செய்கிற தொழிலில் நூதனமான முறையில் வருவாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நீங்கள் எதை யூகிக்கிறீங்களோ அது ஜெயிக்கிறது. அப்போ இதில் யூகம் வணிகம் தொடர்புடைய, அப்போ பங்குச்சந்தை ரிலேட்டடாக இருக்கிறதுல எனக்கு சர்வேல் பண்ணுவானா, நான் ஜெயிப்பானா, அதில் இந்த ஆண்டு இன்னும் சொல்ல போனால் எப்படி ஒரு ராகு வந்து செவ்வாய்க்குள்ளே நுழையிறப்ப மிருகசீரிடம் 4ஆம் பாவத்தில் நுழையிறப்ப எப்படி ஒரு கொரோனா வேவ் லென்த் வந்துச்சோ நமக்கு, அது நியர்பை உங்களுக்கு சூரியனை ராகு கிராஸ் பண்ணுற வரைக்குமே நமக்கு அதோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. அது எப்போ சூரியனை தாண்டி சுக்கரனுக்குள்ளே நுழைஞ்சா அதுக்கு அப்புறம் தான் மிதமான தன்மையில் வந்துச்சு. அந்த சுக்கரன்லேருந்தும் அவர் வந்து கேதுக்கு வரப்போ கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பெற்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல புதன் காம்பினேஷன் ராகு அப்படின்றப்ப ஒரு ஃபேக்கான ஒரு ஏற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மே வரைக்குமே அவருடைய இந்த 4 பாதங்கள் ரேவதியோட 4, 3, 2, 1 இந்த பாதங்களை கிராஸ் பண்ணுற வரைக்குமே பங்குச்சந்தையில் நீங்கள் நிறைய எந்த அளவில் நீங்கள் உள்ளே நுழையிறீங்களோ அந்த அளவில் மிகப்பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கணும். எப்போனாக்க ஒரு இந்த சனிக்குள்ளே நுழையிறதுக்குள்ளே தான். சனிக்குள்ளே நுழைஞ்சிட்டா ராகு மிகப்பெரிய அளவில் சர்க்கிளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்போ மே மாதம் வரைக்கும், மே ஜூன் வரைக்கும் உங்களுக்கு சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பங்குச்சந்தையில் மிகப்பெரிய அளவில் வெற்றின்றது அதாவது குருட்டாம்புக்கள் அடித்த வெற்றி, நீங்கள் கெஸ்ஸே பண்ணியிருக்க முடியாத அந்த மாதிரி ஒரு வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு செயற்கையான ஒரு ஏற்றம். அதாவது இந்த இடத்துல என்னன்னாக்கா வேகமாக எதோ கண்ட ஷேர்களும் ஏறும் கண்ணா பின்னான்னு. உங்களுக்கு நீங்கள் அப்சர்வ் மட்டும் பண்ணியிருந்தீங்க, ஒரு அப்சர்வேஷன் பண்ணி இந்த செக்டார் நல்லா போகும், இந்த செக்டார் நல்லா போகும் அப்படின்னு பண்ணியிருந்தீங்கனாக்கா அது மிகப்பெரிய அளவில் இன்னும் சொல்லப்போனால் ஃபார்மா ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் இரிகேஷன் ப்ளஸ் கோல்டு சம்மந்தப்பட்டது ப்ளஸ் செய்தி, அதாவது கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, அப்புறம் ஸ்டீல் அண்டு மோட்டார், இந்த வகையில் இருக்கக்கூடிய ஷேர்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு போகும். ஆனால் கிட்டத்தட்ட இந்த மேக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் ஐடி ஃபீல்டெல்லாம் அடி வாங்கும். ஏன்னாக்கா இதில் என்னன்னாக்கா இது பூம் பீரியடு. பூம்னாக்கா இந்த ராகு புதன் எப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு
யூகமான தன்மையில் செயலாற்றுவாங்க. மோசடியான தன்மையில், ஒரு ஃபேக்கான தன்மையில் ஒரு ரேஸ் அப்லிஃப்ட்மெண்ட் நடக்கும். அப்போ இதில் என்னன்னாக்கா, இந்த டைம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அல்லது வாங்க முடியுமோ வாங்கி அந்த மேக்குள்ளே நீங்கள் வெளியே வந்துடுறது பெஸ்ட்டு. மேக்கு பிறகு வாங்கணும் எப்போனாக்கா ஒரு பெரிய ஹியூஜ் ஃபால் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. அப்போ அந்த டைம் ஆஃப் பீரியடு ஒவ்வொரு ஸ்லாப்லையும் டவுன் ஸ்லாப்லலாம் பை பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஆண்டுன்றது ஷேர் மார்க்கெட் வழியாக மிகப்பெரிய அனுகூலமான ஆதாயங்களை பெறுவீங்க. வேறு தொழில் என்னென்ன தொழில் நான் செய்யலாம் அப்படின்னோம்னாக்கா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு சாதாரணமாக துளாராசினர்களுக்கு கால்நடையும் அக்ரிகல்ச்சரும் அப்புறம் உணவாதி பொருட்களும் உங்களுக்கு சாதாரணமாகவே வரும். அதாவது பால் சம்மந்தப்பட்டது, அதாவது டைரி சம்மந்தப்பட்டது, அல்லது ரைஸ் சம்மந்தப்பட்டது, அல்லது க்ரோசரி சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே உங்களுக்கு சைன் பண்ணுறக்கான வாய்ப்புகள். அதாவது டெய்லி அழியக்கூடிய பொருட்கள், அது வந்து எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி க்ரோசரிஸ் தானியங்களாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், அதாவது நிலம் தொடர்புடைய விஷயங்கள். இது நீங்கள் வந்து கெமிக்கல் காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி தன்மையில் போகக்கூடாது. பட் இந்த இது அல்லது அதிலே போடணுன்னாக்கா ஆர்கானிக் சம்மந்தப்பட்டதில் போகலாம். அதெல்லாம் போனீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நினைக்கிறது 5ஆம் இடத்துல இருக்கிற சனி இருக்கிறதும் உங்களுக்கு ராகு சாரத்தில் தான். இந்த இதில் 2 பிளேயர் தான், சனி ராகு தான் மேஜர் ரோலாக இந்த 2024 ப்ளே பண்ண போகிறாங்க. சனின்றது 5லேருந்து நடத்த போகிறாரு, ராகுன்றது 6லேருந்து நடத்த போகிறாரு. 6ல் ராகு இருக்கிறது நல்லது, அதே மாதிரி சனி 5ல் இருக்கிறது கெடுதல். புத்தி தடுமாற்றத்தும், சிந்தனை குழப்பமும், நிலை தடுமாற்றமும், யோசிக்கிறதும், தாமதம் வைக்கிறதும். அதாவது நாம்பெல்லாம் ஜெயிக்க முடியுமா, நாம்பெல்லாம் செய்ய முடியுமா, நாம்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு அலட்சிய போக்குன்றதை விட உங்களுடைய ஒரு மலைக்கிற தன்மை, அதாவது உங்களை நீங்களே டிகிரேட் பண்ணிக்கிறது, உங்களை நீங்கள் தன்னம்பிக்கை அற்ற தன்மையில் இருக்கிறது. ஏன்னா மித்தவங்களோட தோல்வியை பார்த்து நீங்கள் கம்பேரிசன் ஆகிடும். ஐயோ அவர் அதிலே லாஸ் ஆகிட்டார், நான் எப்படி ஜெயிக்க முடியும், ஐயோ அவர் அதிலே திவால் ஆகிட்டார், நான் எப்படி ஜெயிக்க முடியும், இந்த மாதிரி ஒரு தாட்டு எப்போயுமே ஒரு தெருவில் உங்கள் சிட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நேரத்தில் ஒரு கடையை மூடுவாங்க, அதே சப்ஜெக்ட் உள்ள கடையை இன்னொருத்தர் திறப்பார். ஏன்? அந்த ஆல்ரெடி அவர் தான் மூடிட்டு போகிறார்ல, க்ளோஸ் ஆகிட்டார்ல, திவால் ஆகிட்டார்ல, நட்டம் ஆகிட்டார்ல, லாஸ் ஆகிட்டார்ல, இவர் ஏன் ஓப்பன் பண்ணணும்? அப்போ இவருக்கு நம்பிக்கை இருக்குது, அவருக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே ஃபால்ன்றது 2 ஃபால் நடக்கும். டவுன்ஃபால் 2, மைனராக ஒன்று ஃபஸ்ட்டு நடக்கும், அதுக்கப்புறம் மேஜராக ஒன்று நடக்கும். இந்த 2 ஃபால்லையும் ஒருத்தன் மேலே எழுப்பி வந்துட்டானா அவனுக்கு 3ஆவது ஃபால்ன்றது ஒன்றும் இருக்காது, அவர் வெற்றி மட்டும்தான் இருக்கும். தேக்கிய நிலை வேணால் வரலாம் ஒழிய அதில் அடுத்த லெவல் போயிட்டே இருக்கும். அது லேண்டில் இருக்கும், கோல்டுலேயும் இருக்கும். எப்போனாக்கா ஒரு அப்ளிமெண்ட் வரும், அதுலேயே கொஞ்சம் நாள் போகும், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நாள் போகிறதுன்றது ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி இன்னும் ஜனனச்சாட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு வச்சுங்க, உங்களை பிடிக்க ஆள் இல்லை இந்த 2024. அப்போ 2024 துளாராசி நேயர்களுக்கு ஜாப் வைஸ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு, பிஸ்னஸ் வைஸு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஜாப் அல்லது பிஸ்னஸை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, அதற்கு நான் பதிலளிக்கிறேன். இல்லை என்னுடைய ஜாதகத்தை முழுமையாக, என்னுடைய ஜாப் என்ன, என்னுடைய பிஸ்னஸ் என்ன, எப்படிப்பட்ட காலநிலையில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அது எழுதி என்னுடைய அந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்கா நம்மளோட கம்பெனிலேருந்து ஆளுங்க உங்களை ஆன்லைனில் கன்வே பண்ணுவாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நானே உங்களுக்கு அது எப்படிப்பட்ட தன்மையில் இந்த 2024ன்றது உங்களுக்கு ஜாப் வைஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் வைஸ் அதாவது பிஸ்னஸ் வைஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் எப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் பணம் ஈட்ட போகிறீங்க அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.